உலக மகளிர் தினம் மிகப்பெரிய போராட்டத்தால் உருவானது. மகளிரின் உரிமைகளை ஆணாதிக்க சமுதாயத்தில் இருந்து வென்றெடுத்த நாள் இது. 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பு தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்களில் ஆண்கள் மட்டுமே பணியாற்றினர். மகளிர் வீட்டு வேலைகளை செய்துவிட்டு வீடுகளில் முடங்கி கிடந்தனர். அவர்களில் பலருக்கு தொடக்க கல்வி கூட கிடைக்கவில்லை. மருத்துவம் உள்ளிட்ட உயர்கல்விகள் மகளிருக்கு எட்டாக்கனியாக இருந்தன. இந்நிலையில் 1857ஆம் ஆண்டில் நடைபெற்ற போரினால் உலகில் பல நாடுகளில் சுரங்கங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களில் மகளிர் பலரும் பணியமர்த்தப்பட்டனர். ஒரு காலகட்டத்தில் மென்மையானவர்கள் என்று கருதப்பட்ட பெண்கள் ஆண்களை விட திறமையானவர்கள் என்பது அப்போது தெரிய வந்தது. ஆண்களுக்கு இணையாக எந்த வேலையும் பெண்கள் செய்ய முடியும் என்பதையும் பெண் சமுதாயம் புரிந்து கொண்டது. ஆனால் பெண்களிடம் திறமையும் தகுதியும் திறனும் இருந்த போதிலும் ஆண்களை விட பெண்களுக்கு குறைவான ஊதியம் தருவதில் ஏற்பட்ட பேதத்தில் பெண்கள் மனம் குமுறினர். ஆண்களுக்கு இணையான ஊதியம், உரிமை, வேலைகளை கோரி பெண்கள் எழுப்பிய குரலுக்கு அமெரிக்க பெண் தொழிலாளர்கள் 1857ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி போராட்டத்தில் குதித்தனர். துணிகளை உற்பத்தி செய்யும் மில்களில் பணியாற்றிய பெண்கள் இப்போராட்டத்திற்கு தலைமை ஏற்றனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த மில் உரிமையாளர்கள் இப்போராட்டத்தை அரசு ஆதரவுடன் அடக்கி ஒடுக்கினர். ஆனால் பெண் தொழிலாளர்கள் 1907ஆம் ஆண்டில் மீண்டும் போராட்ட களத்தில் குதித்து சம உரிமை, சம ஊதியம் கோரினர். இதைத் தொடர்ந்து டென்மார்க் நாட்டில் உள்ள கோபன்ஹெகன் நகரில் 1910ஆம் ஆண்டு பெண் உரிமை மாநாடு நடைபெற்றது. இதில் உலகில் பல நாடுகளைச் சேர்ந்த பெண்களின் அமைப்புகள் கலந்து கொண்டு தங்களது ஒற்றுமையினை உலகிற்கு காட்டினர். இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட ஜெர்மன் நாட்டின் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கோரிக்கை தீர்மானத்தை வலியுறுத்தி சிறப்புரையாற்றினார். மார்ச் 8ஆம் தேதியை கொண்டாட வேண்டும் என்றார். ஆனால் ஆணாதிக்கத்தின் அழுத்தத்தில் இதை தொடர இயலாத நிலையால் இடை நின்று போனது. சோவியத் ரஷ்யாவில் 1920ஆம் ஆண்டு செயின்ட் பீட்டர்ஸ் நகரில் நடைபெற்ற பெண்கள் போராட்டத்தில் ரஷ்யாவைச் சேர்ந்த அலெக்சாண்ட்ரா கெனல்ட்ரா கலந்து கொண்டார். அவர்தான் உலக மகளிர் தினத்தை ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி நடத்த வேண்டும் என்று பிரகடனம் செய்தார். இதனை அடுத்து 1921ஆம் ஆண்டில் இருந்து உலக மகளிர் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மகளிர் தினம் கொண்டாடவே பல போராட்டங்களும் அடக்குமுறைகளையும் பெண்கள் கடந்து வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் இன்றைய வரலாறு.